அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூர் கோவில் மர்மங்கள். இந்த காலத்தில் எந்த மன்னன் கட்டியதோ, எத்தனையோ மன்னர்கள், ஏன்னா எந்த ஒரு கோவிலுமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் இல்லையா, ஒவ்வொரு கோவிலும் ஒரு 2 மன்னர்கள் அல்லது 3 மன்னர்கள் அவர்களுடைய வாரிசுகள் கட்டுவாங்க. ஒரு மன்னர் கட்ட ஆரம்பிப்பார், அவருடைய ஆயுள் காலம் முடியும், அடுத்த மன்னர் வருவார், அவர் கட்ட ஆரம்பிப்பார், அல்லது ஒரு சில நேரம் அந்த பணிகள் அப்படியே நின்றும். அதுக்கப்புறம் வேறு ஒரு மன்னர் வந்து அந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிலாம் அதெல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலே கட்டப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் ராஜராஜ சோழன் அவரால் கட்டப்பட்ட கோவில், சரிங்களா? அது வந்து அவருடைய காலத்திலேயே ராஜேந்திர சோழன் எல்லாம் அந்த அவங்க அண்ணன் தம்பிகள் அவங்களுடைய அந்த காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில் தஞ்சை பெரிய கோவில். மற்ற அனைத்து கோவில்கள் எல்லாமே ஒரு 60 ஆண்டுகள்லேருந்து 100 ஆண்டுகளுக்குள்ளே கட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி மக்கள் இறைபக்தியுடன் இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயில் கட்டி வச்சாங்க. அதை இந்த ஆரிய வந்தேரிகள் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. ஐயர்கள் சரி ரைட், அவங்க சமஸ்கிருதத்தை நல்லா படிக்கிறாங்க, நல்ல அருமையான மந்திரங்களை வந்து ஓதுறாங்க அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் அதையே மக்கள் கடவுளை வழிபடுவதற்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது. ஆனால் செயற்கையாகவே பாருங்கள், ஏன்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு என்று ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. முருகனுடைய அறுபடை வீடுகளில் 2வது அறுபடை வீடு வந்து 2வது வீடு திருச்செந்தூர், சரிங்களா? முதல் வீடு திருப்பரங்குன்றம், 2வது வீடு திருச்செந்தூர். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் திருச்செந்தூரில் கூட்டம், மக்கள் கூட்டம் அலையும் போதும். இப்போ பாருங்கள், நாளைக்கு வைகாசி விசாகம், அப்போ எவ்வளோ கூட்டம் வரும் பாருங்கள். 2 நாள் 3 நாள்னு உங்களுக்கு பாத யாத்திரையாக ஒரு வாரமாக நடந்தே வந்து எங்கேருந்தோ வந்து எவ்வளவோ தூரத்தில் இருந்தெல்லாம் வர்றாங்க. ஆனால் அந்த கோவிலை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அதிகாரிகள் இப்போ கூட்டுக்கொள்ளை அடிக்கிறாங்க. கடந்த ஒரு 30 வருஷமாக கூட்டுக்கொள்ளை. அது அந்த திராவிட ஆட்சிகளை வந்து அவங்களை கழுத்தறுத்து வேரோடு அத்து விட்டதுக்கு விஜய் அவர்கள் பெரிய சல்யூட்டுங்க. திராவிட ஆட்சிகள்னால தான் இந்த இவ்வளவு ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். கோயில்லையும் ஊழல், சாமியை பார்க்க விடாமல் வந்து மக்களை எத்தனை தடை போட்டு வைக்கிறான் பாருங்க. முன்னாடி நான் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறப்ப கோயிலில் வந்து எந்த தடையுமே இருக்காது. நம்ம வாட்டில் உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வரலாம், பூசாரி இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. நம்ம வாட்டில் நேராக எந்த தடையும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகலாம். அப்போ வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை. ஆனால் இப்போ இவங்க செயற்கையாக தடை ஏற்படுத்தி மக்களை வந்து கூட்டமாக வர்ற மக்களை ரொம்ப நேரமாக காக்க வைக்கிறது. காக்க வச்சாதான் இந்த ஐயர்களுடைய மகிமை அவங்களுக்கு தெரியுங்கிறத வச்சு, அப்போ இது எதுக்குள்ள இவ்வளவு காத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம சிறப்பு தரிசன டிக்கெட்டில் போயிடலாம். அல்லது ஐயர்கள் இப்போ பெரும் கொள்ளை அடிக்கிறாங்க. திருச்செந்தூரில் கடந்த 30 ஆண்டுகளாக, நான் திருமணம் முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன் திருச்செந்தூர் குடும்பத்தோடு போகிறப்ப அப்போயே கூட்டம், பயங்கரமான கூட்டம். அப்போவே ஒரு ஐயருக்கு லஞ்சம் கொடுத்து தான் நாங்கள் அப்போயே 300 ரூபா கொடுத்தோம். நேரடியாக போய் கடவுள்கிட்ட முருகன்கிட்ட கொண்டு விடுறதுக்கு 300 ரூபா, ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்போயே. ஆனால் 2 நிமிஷம் கூட இல்லைங்க, அவ்வளவு கூட்டம், 2 நிமிஷம் கூட இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் வழி இருக்குல்ல. ஆனால் அன்னைக்கு மனம் வருத்தப்பட்டது. என்னடா சாமியை பார்க்குறதுக்கு நம்ம எதுக்கு காசை கொடுத்து போக வேண்டியிருக்கு அப்படின்னா, இங்கே மறுநாள் வேறு வேலை இருந்ததுனால, ஊருக்கு வர வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் லேட்டாயிரும் அப்படிங்கிறத வச்சு இவங்களுக்கு காசை அழுதுட்டு முருகனை போய் சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த பின்னாடி முருகரே இருக்கார்.
அவர் சாட்சியாக தான் சொல்கிறேன். அந்த ஐயர் பேருன்னு சொல்கிறேன், முத்து ஐயர்னு பேர். அன்னைக்கு ஒரே ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார், இன்றைக்கி 5 ஹோட்டல் வச்சுருக்காரு திருச்செந்தூரில். ஐயருக்கு பூராமே பெரிய முடிசூடா மன்னர்கள் மாதிரி வாழ்கிறாங்க அன்றைக்கி. இதில் அவங்கள மட்டும் கோலா சொல்கிறதுல அர்த்தமே இல்லைங்க. அதில் அதிகாரிகள் நிறைய இருக்காங்க, அத்தனை பேருமே ஊழல். அந்த கோவிலை வச்சு பெரிய ராஜாங்கமே நடத்துகிறாங்க. இதை அரசாங்கம் கவனிக்கணும். ஆனால் இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒரு துறையை வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு அமைச்சர்னு இருந்தாங்க, இவ்வளோ நாளாக இருந்தாங்க. எத்தனையோ வருஷமா பந்தாவாக வந்து என்ன செய்வாங்க, அமைச்சர் சாமி கும்பிட வர்றாருன்னா தரிசனத்தை பூரா பொதுமக்கள் தரிசனத்தை நிப்பாட்டிட்டு, இவங்க என்னமோ அவங்க பெரிய சக்கரவர்த்தி மாதிரி 10 பேர் 20 பேரோட வருவாங்க, எல்லாரையும் ஒரு மணி நேரம் நிப்பாட்டிடுவாங்க. இவங்க நேராக போய் சாமி கும்பிட்டு அப்படி போகிறதுக்கு. ஏன்னா எல்லாவற்றிலும் ஊழல் கரை புரண்டு ஓடுது கோயில்களில். நம்ம திருச்செந்தூர் கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா அரசு சார்ந்த ஸ்ரீரங்கம் அனைத்து கோயில்கள்லேயும். சரிங்களா? அப்போ இந்த ஐயர்கள் வந்து நாங்கள் கூட திருச்செந்தூருக்கு போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நைட்டு ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 5 பேர் கூட போயிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நைட்டு அப்போ வந்து இந்த கொரோனா பீரியடு, தடை, கடலில் குளிக்க தடை, சாமியை கும்பிட்றதுக்கும் தடை இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் பக்தர்களை விட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் பாருங்கள், கோயிலை வெளியே கேட்டெல்லாம் போட்டுட்டாங்க, மக்கள் நிறைய நிற்கிறாங்க. இந்த ஐயர்கள் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஏணிப்படி மாதிரி ஒரு வருஷம் இருக்குது. கீழே நம்மக்கிட்ட பேசுகிறது ஒரு ஐயர், அவருக்கு உத்தரவு போடுறது ஒரு ஐயர் இருப்பார், அவருக்கு மேலே ஒரு ஐயர் வந்து கோயிலில் இருப்பார். சரிங்களா? அதுக்கு மேலே என்னென்னா, இப்போ அந்த ஐயர் இருக்கார் இல்லையா, கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அந்த ஐயர், நம்மளை கூப்பிட்டு போய் சாமி தரிசனத்தை காட்டுற ஐயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு மேலே ஒரு தலைமை ஐயர் இருக்கார். அவருக்கு மேலே இந்த கோயில் செயல் அலுவலர்னு ஒருத்தர் இருக்கார். அதுக்கு மேலே இணை ஆணையர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இது போக தமிழ்நாடு அளவில் ஆணையர்னு ஒருத்தர் இருக்கார். இப்போ இவங்களுடைய இந்த கோவிலில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நிலைமையையும் இப்போ அவங்க இருக்கக்கூடிய நிலைமையையும் ஆய்வு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஊழல் கலாச்சாரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பெரிய மகாராஜா மாதிரி வாழ்கிறாங்க. கோயில் பணத்திலேருந்து ஒவ்வொரு அரசு துறை அதிகாரிக்கும் காரு, பங்களா, தங்குறதுக்கு வசதிகள். அந்த காலத்து அந்த இப்போ ஒவ்வொரு கோயில், இப்போ சர்ச்சு, மசூதிகள் எல்லாம் அவங்க பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்கல்ல. இப்போ சிஎஸ்ஐ சர்ச் பள்ளிக்கூடம், அல் அமீன் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்காங்க ஒவ்வொரு சமயத்துலேயும். ஏன்னா அதுக்கு அந்த தர்காவில் இருந்து வர்ற வருமானத்தை அவங்க பள்ளிக்கூட காலேஜ் நடத்துகிறாங்க. அதே போல் சர்ச்சில் இருந்து வர்ற வருமானத்தை வச்சு அவங்க வந்து பள்ளிக்கூடம் காலேஜெலாம் நடத்துகிறாங்க. லயோலா காலேஜ், அந்த காலேஜ் இந்த காலேஜ் நடத்துகிறாங்கல்ல. அமெரிக்கன் காலேஜுன்னு அவங்க கிறிஸ்டின் பூரா நடத்துகிறாங்கல்ல. எவ்வளோ ஸ்கூல் வச்சுருக்காங்க. ஏன் ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அந்த கோயிலேருந்து ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்கலை? எவ்வளோ பணம் கொட்டுன்னு கொட்டுது. மக்கள் வந்து எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க, உண்டியலில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க? கவர்மெண்ட்டு அப்படியே சொல்ல அந்த பணத்தை இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்லி நீ கவர்மெண்ட்டை கொள்ளையடிக்கிற. போக இந்துக்களுக்காகவே கட்டப்பட்ட கோவில் அது, இந்து மக்களுக்காக தான் கட்டினாங்க. ஏன்னா கோவில்கள் வந்து இந்து மக்கள் தான் போய் கும்பிட்றாங்க. சரிங்களா? ஆனால் இந்த திராவிட கட்சி ஆட்சி 1967 வந்ததுக்கப்புறம் நீ என்ன செய்கிற? இந்து சமய அறநிலைத்துறையில் முஸ்லீமை போய் அப்பாயின்மெண்ட் பண்ணுற. அவன் மதம் வேறு, நம்ம மதம் வேறு, இந்து மதம் என்பது வேறு. அவனுக்கும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கோயிலுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதுபோல் எவ்வளோ கிறிஸ்டின், எத்தனை பேர் கிறிஸ்டின் வந்து பேர் வந்து இந்து பேர் வச்சுருப்பேன். ஆனால் அவன் சர்ச்சுக்கு போவான். என்ன சர்ச்சில் அவனுக்கு வேறு பேர் இருக்கும். சரிங்களா?
இங்கே வந்து இங்கே அவன் பேர் முருகன் வச்சுருப்பேன், ஆனால் அவன் பேர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ்ன்னு இருக்கும். இப்படி எத்தனை ஃப்ராடுத்தனம் உனக்கு வந்து திராவிட கட்சி ஆட்சியில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் கிட்டத்தட்ட ஒரு 40-50% பேர் வந்து வேறு மதத்துக்காரன் இருக்காங்க. திராவிட கட்சிக்காரங்க இப்போ பாருங்கள், இந்த அடுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ஐயர், அவருக்கு மேலே இன்னொரு ஐயர், தலைமை ஐயர், அவருக்கு மேலே செயல் அலுவலர், இணை ஆணையர், ஆணையர், அதுக்கு மேலே பெரிய திருடன் யார்? இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர். இப்போ சொல்லப்போனால் என்ன, இப்போ போன தடவை சேகர் பாபுன்னு ஒரு ஆள் இருந்தான்ல, அவன் வந்து அப்போ இருக்கக்கூடிய இந்த இவங்களுக்கெல்லாம் அதிகாரி பெரிய கொள்ளக்காரன் வந்து அவன் தான். எல்லா மட்டத்திலும் காசு. சாதாரண மக்கள் கோயிலுக்கு போய் மன நிம்மதிக்காகவும் ஒரு பரிகாரத்துக்காகவும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்காக வந்தால் அவங்ககிட்ட எப்படி காசு வாங்குறீங்க? வாங்கி நீங்கள் என்னமோ பெரிய அதான் கோயிலை கெட்டினாவே ஒருத்தன், தேன் எடுத்த ஒருத்தன், புறகை நக்குன ஒருத்தன், இந்த மாதிரி என்ன நீங்கள் எவனோ கோயில் கிட்ட அவன் மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல முறையில் வந்து ஒழுக்கத்தை பக்தி வளரணும், ஒழுக்கம் வளரணும்னு சொல்லி அவன் கட்டி வைக்க இவங்க அதை பணம் காய்க்கிற தொழிலாக மாற்றிட்டாங்க. அதுவும் திருச்செந்தூர் கோவில் ரொம்ப மோசங்க. 30 ஆண்டுகளாக அந்த கோயிலில் வந்து ஊழல் தான் பூரா. சாமியை வந்து நேராக பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. பொது தரிசனம்னு சொல்லி நீங்கள் எந்த தடையுமே பண்ணாமல் இருங்களேன், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியேறிடுவாங்க மக்கள், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி. ஆனால் நீ தடையை பண்ணி 6 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஆக்குற இன்றைக்கி சாமி கும்பிட. சிறப்பு தரிசனம்ன்ற பேரில் கொள்ளையடிக்கிற, செருப்பு வைக்கிற இடத்துல காசு, மொட்டை அடிக்கிற இடத்துல காசு, குளிக்க போனால் காசு, கக்கூசுக்கு போனால் காசு. எதுக்கியா? ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறீங்க? அதான் இன்றைக்கி இந்த விளங்காமல் போயிட்டேல, 2 திராவிட கட்சியை தூக்கி எரிஞ்சிட்டாங்கல்ல. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து திருச்செந்தூர் திருப்பரங்குன்ற கோயிலில் தலையிட்டு முஸ்லீம்களுக்கு ஆதரவாக பேசுனீங்க, ஆதரவாக இருந்தீங்க, செயல்பட்டீங்க. இந்தா பழி வாங்கிட்டார்ல, நீயே தோத்துட்ட. கடைசியில் உன் தொகுதியிலே நீ, அதாவது என்ன சொல்கிறது, வேறு எவனாக இருந்தால் தற்கொலை பண்ணிடுவேன். ஒரு சாதாரண ஆள்கிட்ட போய் தோத்துட்டீங்க. சரியா? அதற்கு முதலே அறிகுறி வந்து திருச்செந்தூருக்கு அந்த பக்கம் பிரச்சார திருமங்கலத்துக்கு போகிறப்ப அவங்க கார் வந்து டயர் வெடிச்சிச்சு. ஒரு முதலமைச்சர் டயர் வெடிக்குமா எங்கேயாவது? வெடிக்கிறதுனாலே அதே உங்களுக்கு அறிகுறி. அந்த கந்தசஷ்டி கவச அந்த பாடக்கூடிய அந்த இந்து முன்னணி மாநாடை தடை பண்ணுறதுக்காட்டே அப்பா எவ்வளவு தடைகளை ஏற்படுத்தினீங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போயெல்லாம் தடை பண்ணீங்க. அதெல்லாம் மீறி ஜெயிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ வந்து அண்ணாமலை என்ற பிஜேபி தலைவர் ஒருத்தர் ஆண் மகன் இருந்தான். ஏன்னா இப்போ இந்த பொட்டப்பைய நயினார் நாகேந்திரன் இருக்கேன். இப்போ வந்து ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னா நீங்கள் தடை பண்ணிடுவீங்க. ஆனால் அவர் முன்னாடி முடியல. சரியா? அவர் அண்ணாமலை அடிக்கடி சொல்கிற வார்த்தை இந்து சமய அறநிலைத்துறை என்பது தேவையில்லை, அது கம்ப்ளீட்டாகவே கலைக்கப்படணும். இன்றைக்கி அதுக்கு ஒரு சின்ன ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பதம் ஒரு சோறு பதம்ன மாதிரி இன்றைக்கி அமைச்சர், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் முதல் முறையாக சாதாரண மனிதராக அந்த கோவிலுக்கு சென்று அமைச்சர் என்ற முறையில் செல்லாமல் போய் அந்த கோவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களை பார்வையிட்டு இன்றைக்கி வந்து அவர் கோயிலுக்கு விஜயம் செய்து அந்த அட்டூழியங்களை பூரா நன்றாக உணர்ந்து கொண்டார். உடனே தாங்குமா ஒரு அமைச்சர், அதுவும் ஒரு பிராமின் அமைச்சர் ஒரு நல்ல பேர் எடுக்கிறாருன்னு இந்த திராவிட கோஷ்டியை நெட்டில் இருக்காங்க இல்லையா, சமூக வலைத்தளத்தில் இருக்கிறவங்க பூரா அவரை வைகிறாங்க. ஏன்னா நீங்கள் திருச்சியில் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போனீங்க, அங்கே வந்து 4 அந்த துப்புரவு பணியாளர்கள் அந்த வண்டி கொடுப்பாங்க இல்லையா, கொஞ்சம் வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு அந்த தள்ளு வண்டியில் வச்சு உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்க. அவங்க காசு வாங்குறாங்கன்னு நீங்கள் நேரடியாக கண்டுபிடிச்சி ஒரு ஆளுக்கு 100 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்ச உடனே சஸ்பெண்ட் பண்ணீங்க. இன்றைக்கி நடந்த விஷயம், இன்னைக்கு 29/5 இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இந்து சமயத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சாதாரணமாக போய்
அவர் அமைச்சருங்கன்னா இப்போ உள்ள அமைச்சர்களே யாருக்கும் தெரியல மக்களுக்கு. எம்எல்ஏவே யாரும் தெரியாது, அமைச்சரே தெரியல. அப்போ நேராக போய் அவரும் ஆடம்பரம் இல்லாமல் சாதாரண மனிதராகவே போய் இங்கே அப்போ தான் போய் என்னென்ன ஃப்ராடெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இன்றைக்கி போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அவர் போகவும் கூட்டம் நிறையா இருக்குது. சாதாரணமாக அங்கே உள்ள ஐயர்கிட்ட விசாரிக்கிறாரு, இந்த மாதிரி சாமியை சீக்கிரம் தரிசனம் பண்ணணும், என்ன செய்யலாம்? ஏன்னா தரிசன டிக்கெட்டை வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க இந்த வைகாசி விசாரத்துக்காக. அதில் என்னென்னா இந்த விசாரத்துக்கு கேன்சல் பண்ண காரணம் அந்த 100 ரூபா தரிசன டிக்கெட்டு, அதில் பெரும் கொள்ளை, பெரிய கொள்ளைங்க. போலி டிக்கெட்டில் அடித்து விட்டு பணத்தை வசூல் பண்ணுறாங்க. இது யார் கேட்குறது? சம்மந்தப்பட்ட அதிகாரியையும் சேர்ந்து அதில் பங்கு வாங்குறப்ப என்னத்தை வந்து அப்போ அவங்க வச்சது தானே. அரசாங்கத்துக்கு எவ்வளோக்கெவ்வளோ இழப்பு ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பொம்பளை, ஒரு தற்காலிகமாக ஊழியராக இருக்கிற பொம்பளை, அவளே வந்து பார்த்து நம்ம அன்றைக்கி வீடியோவில் நேரடியாக அந்த கேமரா இதில் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு பணக்கட்டு 500 ரூபா கட்டுனா பார்த்துங்க 50,000 ரூபா இருக்கும். ஒரு பணக்கட்டை எடுத்து உள்ளே வைக்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் நம்ம பார்த்தோம். அப்படி எத்தனை நாள் அவள் அப்பாயின்மெண்ட் ஆன நாள்லேருந்து எத்தனை நாள் பார்த்துருப்போம், எத்தனை நாள் அவள் கொண்டு போயிருப்பா. அது மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. சரி, ஒரு வேலை பார்க்குற அந்த பொம்பளையே அப்படி தற்காலிக ஊழியராக இருக்கக்கூடிய பொம்பளையே அப்படி எடுத்துகிட்டு போனால், இணை அலுவலர், செயல் அலுவலர், அதாவது இணை ஆணையர், செயல் அலுவலர், எத்தனை பூசாரி, எவ்வளோ கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கோயில் எவ்வளவுக்கு அள்ளி கொடுக்குது. அந்த காசெல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு வர வேண்டிய காசுங்க. உண்டியலில் போடுறது திருப்பி மக்களுக்கே ஒரு நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டலாம், இந்து சமய அறநிலையத்துலேருந்து காலேஜுகள் வைக்கலாம், மக்களுக்கு இலவசமாகவே கல்வி கொடுக்கலாம். நம்ம இந்து மக்கள் இன்னும் நல்லா படித்து வெளியே இன்னும் பெரிய ஆளாகலாம். எவ்வளோ இடங்களுக்கு போகலாம். தனியார் பள்ளிகளில் போய் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்க. இப்படி நன்மையான நலத்திட்டங்களை கொடுக்கலாம்ல. இதைத்தான் அண்ணாமலை வந்து சொன்னார். அறநிலைத்துறை பூராமே அங்கே பூராமே வேற்று மத ஆளுக தான் இருக்காங்க. அவங்க இந்து சமயத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுகளை போய் அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த திராவிட கோஷ்டிகள். ஏன்னா இவன் நான் அங்கே ஒரு 20 பேரோட வர்றேன், நீ கொஞ்சம் அங்கே வந்து தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால் போதும், உடனே அவங்க வர்ற டயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு பட்டிப்பாங்க. இது வேறு ஆட்களாக இருந்தால் நடக்குமா சொல்லு? அதுபோக சும்மா ஒரு வேலையே செய்யாமல் பூரா குப்பையும் கூலமும் அங்கங்கே வந்து மக்கள் எச்சு துப்புறது வைக்கிறதுன்னு இருந்தது. இதை சரி, அந்த கோயிலுக்கு உலக கோடீஸ்வரன் தான் இருந்தாலும் உலக நன்கொடையாளர்களில் முதன்மையானவர். நன்கொடை கொடுக்குறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போ நீங்களும் நானும் சாதாரணமாக யாருக்கா ஒரு 100 ரூபா கொடுப்போமா? ஆனால் உலக நன்கொடையாளர்களில் கோடீஸ்வரர் நம்பர் 1 HCL ஓனர். HCL ஓனர் முதலாளி திருச்செந்தூர் கோவில் வளர்ச்சி பணிகளுக்காக கும்பாபிஷேகத்திலேருந்து எல்லாமே அந்த கோயிலுக்கு உள்ள சிறப்பு, அதாவது என்னென்ன பண்ணணுமோ எவ்வளோ ஆகும் அப்படின்னு விவரம் கேட்டு உடனே அதிகாரிகள் எல்லாம் திட்ட அறிக்கையெல்லாம் தயாரித்து 100 கோடி ரூபா தான், 100 கோடி ரூபா கூட ஆயிருக்காதுங்க. ஆனால் இவங்க போடுற கணக்குக்கு 300 கோடி ரூபா ஆகும்னு சொல்லி கணக்கு கொடுத்தாங்க. 300 கோடி ரூபாயும் அவர் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய மனுஷன். HCL ஓனர் நாடார் சிவந்தி ஆதித்தனார் அவருடைய மச்சினர். சரிங்களா? சிவன் நாடார், HCL சிவன் நாடார் 300 கோடி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சிறப்பாக அந்த பணியை செய்யுங்க, ஆனால் எந்த இடத்துலையும் என்னுடைய பேரே வரக்கூடாது. எந்த இடத்துலையும் HCL ஓனர் தான் இவன் தான் செஞ்சானுங்கிற பேர் வரவே கூடாது. பணிகள் சிறப்பாக நடக்கட்டும். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எட்டி கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் சிறப்பாக அந்த பணிகளை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. மெகா ஊழல். இப்போ நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே HCL ஓனர் எவ்வளோ கொடுத்தாரு, அதுக்கு என்னென்ன பணிகள் நடந்தது, அது முறையாக நடந்ததா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள்.
ஆய்வு பண்ணிங்கன்னா 100 கோடி அளவுக்கு கூட இவங்க வந்து அதில் செலவழிச்சிருக்க மாட்டாங்க. வாங்கினது 300 கோடி ரூபா. மிச்ச காசு எங்கேயான்னு கேளுங்க. எல்லாம் அவன் ஊழல் பண்ணிட்டான். சாதாரண பியூன்லேருந்து எல்லாருக்கும் அதில் காசு. அப்போ அது அவ்வளோதான். சரி, அப்போ எல்லோரும் சாப்பிட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடுறதா? மக்களுக்கு அந்த காசை பிடுங்கி இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய சொத்துக்களை பூரா பறிமுதல் பண்ணி கோயிலுக்கு வச்சுக்கோங்க, அல்லது வந்து மக்களுக்கு அதை ஏலம் விட்டு மக்களுக்கு கவர்மெண்ட்டில் சேர்த்துக்குங்க. அதே போல் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து கல்லூரிகள், பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி எல்லாம் ஆரம்பித்து பள்ளிக்கூடங்கள், எப்படி சிஎஸ்ஐலையும் வக் போர்டுன்னு வச்சுருக்காங்கல்ல முஸ்லீம், அது மாதிரி நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து நீங்கள் இந்த கல்லூரிகளை நிறைய நடத்துங்க. சும்மா பேருக்கு அது கூட ஏதோ தப்பி தவிர ஏதோ ஒரு எம்ஜிஆர் பேரில் ஒரு கல்லூரி அந்த மாதிரி இருந்தால் பத்தாது. ஒவ்வொரு பெரிய கோயில் இருக்கா, அந்த கோயில் சார்பில் திருச்செந்தூர் முருகன் மேல்நிலைப்பள்ளி, திருச்செந்தூர் முருகன் காலேஜ், நர்சிங் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ்னு ஆரம்பித்து இந்து மக்களுக்கு மட்டும், எந்த சமுதாயத்துக்கு கொடுக்காதீங்க. எப்படி அவங்க வந்து அவங்க சமுதாயத்துக்கு மட்டும் தானே கொடுக்குறாங்க, அது மாதிரி இந்து சமயத்துக்கு மட்டும் இந்து மக்களுக்கு நீங்கள் அந்த நன்மைகளை செய்யுங்க அந்த கோயில் மூலமாக. ஏன்னா இந்து மக்கள் தான் உண்டியல் போடுறாங்க, வேறு எந்த மதத்துக்காரனும் உள்ளே வந்து சாமியை கும்பிட்டுட்டு உண்டியல் போடுறதில்ல, அவங்க உள்ளே வரப்போகிறது இல்லையா. அதனால் நீங்கள் அதை பண்ணுங்கள். இன்றைக்கி சரியான நடவடிக்கை எடுத்திருக்காரு, ஒரு ஆரம்ப புள்ளி வச்சுருக்காரு. ஏன்னா திருச்செந்தூர் கோயில் மர்மத்தில் எவ்வளோ உண்டியல் காசு பாருங்கள், இவ்வளோ நாளாக கண்டுக்கிடலை. காரணம் என்னென்னா அமைச்சர் கொண்டு பங்கு போயிருது, இவ்வளோ மாதத்துக்கு நீ இவ்வளோ எனக்கு கொடுத்துடணும், ஒவ்வொரு கோயிலேருந்து எனக்கு இவ்வளோ வரணும். இதே போல் கிட்டத்தட்ட கோவில்களில் இருக்க பக்தர்கள் போடக்கூடிய தங்கத்தை நாங்கள் அடகு வைக்கிறோம்னு சொல்லி சேகர் பாபு அறிவித்து அடகெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கும். 3000 கிலோ தங்கத்தை காணோம்ன்றாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அதாவது என்ன, இது நீங்கள் நிரந்தரமாக ஆட்சி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இவங்க பண்ண ஊழல்களை வரிசையாக தோண்டி எடுத்து சும்மா ரவையாக அவங்களை பிச்சு எடுத்துருங்க. அடியை விடுங்க. ஜெயிலில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல அவங்களை அடி வெளுத்துருங்க. சொத்துக்களை முதல்ல பறிமுதல் பண்ணுங்கள், சட்டத்தை போடுங்க. அப்படிலாம் போட்டிங்கன்னா நிரந்தரமாக நீங்கள் வந்து தமிழகத்தை ஆளலாம். டிவிக்கே எந்த அமைச்சரானாலும் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தான் அது. அதனால தான் அவரை பாராட்டி இந்த வீடியோ. திரு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களை, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை பாராட்டி தான் இந்த வீடியோ. பரவாயில்ல, சாதாரண ஒரு மனிதராக போய் அங்கே நடந்த ஊழல்களை ஓரளவு கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னால், ஆனால் இந்த சஸ்பென்ஷன்ற உத்தரவு வந்து அது ரொம்ப தவறான உத்தரவு. நீங்கள் நேரடியாக பார்த்துட்டீங்க, நேரடியாகவே பிடிச்சிட்டீங்க. உடனே நீங்கள் நேரடியாக பிடிக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. உடனே டிஸ்மிஸ், வேறு பேச்சே இல்லைங்க அப்படின்னு உடனே பண்ணுங்க. சரி, எல்லா கோயில்லையுமே நீங்கள் அமைச்சரே போய் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. எல்லா வேலையிலுமே உங்களுக்குன்னு வேறு பணிகள் இருக்கும். இருந்தாலும் எல்லா கோயில்கள்லையும் உள்ள செயல் அலுவலர், இணை ஆணையர்னு இருப்பாங்கல்ல, வேறு மதத்துக்காரங்களாக இருந்தால் முதல்ல வந்து அவங்கள தூக்கி வெளியே விட்டறிஞ்சிருக்கு. வேறு ஏதாவது சத்துணவில் போய் வேலையை போடுங்க, இல்லைன்னா வேறு ஏதாவது வேறு வேலைக்கு கொண்டே போட்டிருக்காங்க. இந்து சமயத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய, அதுபோல் பக்தி பாரம்பரிய குடும்பத்தில் இருக்கிறவங்கள அந்த பதவியில், உயர் பதவியில் போட்டு அவங்கள ஒவ்வொரு கோயில் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன். யாருமே வந்து கோயிலில் கோயில் படத்தில் கை வைக்கக்கூடாது, பொதுமக்களை தடுக்கக்கூடாது, எந்த தடையும் இருக்கக்கூடாது. க்ளீனாக அவங்க வாட்டில் போவாங்க, சாமி கும்பிட போகிறாங்க, வந்துட போகிறாங்க. பாதுகாப்பை மட்டும் நல்லா கரெக்டாக பலப்படுத்துங்க. ஏன்னா இதான் ஜாக்குன்னு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் வேறு மதத்துக்காரங்க சும்மாவே வந்து கலவரம் பண்ணுறதுக்குன்னு ரெடியாக இருப்பாங்க. அதில் இந்த எச்சக்கலை நாய் திராவிட கலை வீரம்னு இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இதுதான் வேலை. அவங்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறைக்கும் இந்து சமயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவங்க சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க. ஆனால் அவங்க ஒரு பிராமணரை இந்து சமய அறநிலையத்துறையில் போடுறதுக்கு அவங்க தான் கரெக்டான ஆடு. அதை போடுறதுக்கு ஒரு எதிர்ப்பு. இவங்க யார்யா? இவங்க என்ன ஜாதி சொல்லுங்க பாப்பா. அதனால் அவன் வேலையை பார்க்கணும். இன்றைக்கி நல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க.
அதில் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ அந்த கோயிலில் ஒரு 300 பணியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா 300 பேரையுமே மாற்றுது. படிப்படியாக எல்லாரையுமே தூக்கி வேறு எங்கிட்டாவது கண்காணாத இடத்துல கொண்டே போடுங்க. வேலை செஞ்சால் செய்கிறா, இல்லைன்னா போயிட்டே இருக்கட்டும். அதனால் நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு இது. ஏன்னா முருகன் ஏதோ ஒரு ஒன்றை உணர்த்துறார். இதில் நீங்கள் தவறுனீங்கன்னா உங்களுடைய ஆட்சிக்கு மேலும் மேலும் பல பிரச்சனைகள் உருவாகும். திரு இளைய தளபதி விஜய் அவர்களே, அது அண்ணாமலையார் ஜோதிடங்களையும் அதில் ஸ்ட்ராங்காக சொல்லுது. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த மாதிரி இறை நம்பிக்கையில் உள்ள தவறுகளை, ஊழல்களை முதல்ல கலைங்க. பொதுமக்களை ஃப்ரீயாக விட்டு சாமி கும்பிட விடுங்க. அங்கங்கே தடையே பண்ண வேணாம். ஏன்னா அவன் பாவம் எவ்வளோ வேலையில் விட்டுட்டு அங்கே வர்றாங்க கோயிலுக்கு, சாமியை கும்பிட்றதுக்கும், சாமியை பார்க்குறதுக்கும், வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கும். சரிங்களா? நேர்த்திக்கடன் வச்சுருப்பாங்க, நேர்த்திக்கடன் நிறைவேற்றுறாங்க. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ இருந்து காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க, நடைப்பயணமாக வர்றாங்க, பாத யாத்திரை வர்றாங்க. அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் மட்டும் செய்யணும். எவ்வளோ கூட பக்தர்களுக்கு நல்லது செய்யணும் அதை செய்யுங்க. போட்டு பக்தர்களை இம்சப்படுத்தி இப்போ இருக்கிற ஐயருக்கு பூரா அதில் செமையாக கொளுத்துட்டாங்க. அதனால் ஒன்று அவங்கள போல வேலை, அவங்க சும்மா இருந்தாங்கன்னா கூட அவங்க ஒரு 4-5 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாங்க. புது ஆளுகளை போடு. புதுசாக எத்தனை பேர் படிச்சுட்டு சும்மா இருக்காங்க, அவங்களெல்லாம் அந்த பணியில் நியமிங்க. உண்மையிலேயே டிவிகே அமைச்சரவையில் ஒரு 75% இளைஞர்கள் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் ரமேஷ் கொஞ்சம் தலையெடுக்கிறாரு. அதே போல் இவர் நிர்மல்குமார் அவர் செயல் பரவாயில்ல. ஏன்னா அவர் அந்த மின்சாரத்துறையில் பெரிய ஊழல் இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அத்தனை உயர் அதிகாரிகளை பூரா மாற்றுங்க. மெயினாக உயர் அதிகாரிகளை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆப்பு வச்சுட்டிங்கன்னா போதும், அவங்க வந்து கிளீனாக கீழே உள்ளதை சரி பண்ணிடுவாங்க. நீங்கள் துப்பாக்கியை வந்து யாரை கட்டணும்னா கடைநிலை ஊழியர்கிட்ட காட்டக்கூடாது. உங்கள் வீரத்தை வந்து இவங்ககிட்ட காட்டக்கூடாது. அந்த மேல் ஆணையர் இருக்கான்ல, ஆணையர், உதவி ஆணையர் இருக்கான், செயல் அலுவலர் இருக்காங்க, இணை ஆணையர் இருக்காங்க, அத்தனை பேரையும் அவங்கள பிடிங்க. கூட்டத்தில் அங்கே வர சொல்லி எல்லாரையும் வர சொல்லி வெளுத்து எம்ஜிஆர் அப்படி தான் தவறு செஞ்சுட்டா போதும். ராமவரம் தோட்டம் தான், தலைமைச் செயலம்லாம் இல்லை, ராமவரம் தோட்டத்தில் அடி வெளுத்து தான் அனுப்பிடுவார். கல்வி வந்து நீ இருக்கிற அவன் கிளீனாக அப்புறம் வந்து கரெக்டாக இருப்பான். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய சாட்டைகளை உயர் அதிகாரிகளை முதல்ல விழுங்க. அவங்கள சரி பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா கீழே இருக்கிறவன் வந்து தப்பு பண்ணுறான்னா மேலே இருக்கிறவனும் தப்பு பண்ணுவேன். அது ஒன்றும் அதில் சந்தேகமே இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல மேலே இருக்கிற அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ஏன்னா அவங்க வந்து எண்ணிக்கை கம்மியாக தானே இருக்கும், கீழே இருக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. மேலே இருக்கிறவங்க அனைத்து துறையிலும் எடுத்தால் கூட ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு வைங்களேன். அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு இன்னொரு 1000 பேரை நியமிங்க. ஒவ்வொருத்தனையும் கண்காணித்து அவங்க பண்ணுற ஊழல்களை பிடிச்சிக்கினாலே போதும். அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அரசு நல்ல மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினா அனைத்து துறை அமைச்சர்களும் இது மாதிரி இறங்கி அடிக்கணும். சிவகாசியில் தொழில்துறை அமைச்சர்னு ஒரு அம்மா இருக்குது. என்ன செய்யுது? ஒரு விபத்து நடந்துச்சு சிவகாசியில். அது விஷயமாக கேட்டால் சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுக்குது. ஒரு பெண் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கற்பழித்து கொண்டிருக்காங்க, என்னம்மா அதுக்குன்னு சொல்லி, நீ ஒரு பொம்பளை தானம்மா, சிங்கப்பெண் படையெல்லாம் என்னாச்சுன்னு ஒருத்தருக்கு கேள்வி கேட்டால் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லு. இது என்ன கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? கேட்டால் ஏன் உடல் மொழியே அப்படி தான், நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னா அது என்ன அர்த்தம்? தொழில்துறை மந்திரி, நீங்கள் என்னங்க ஆக்ஷன் எடுத்துக்கீங்க? இது வரைக்கும் உங்களுடைய ஆக்ஷனை நாங்கள் பார்க்கவே இல்லை. ஏதாவது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? சரி, தொழில் முதலீடுகளில் இருக்கிறதுக்கு உங்களுடைய இது என்ன? சும்மா அங்கங்கே என்னமோ ரீல்ஸ் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தால் போதுமா? இந்த மாதிரி இந்த ஆண் அமைச்சர்கள் 2 பேர் பரவாயில்ல, நிர்மல்குமார் அண்டு இவர் ரமேஷ், நேரடியே களத்தில் இறங்கி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டுங்க. நிர்மல்குமார் அவர்களே ஈபியில் பூராமே இருக்கிறவங்க பூராமே திராவிட கட்சியிலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆகி வந்தவங்க. அவங்க சொல்கிறத கேட்பாங்க. முதல்ல உயர் அதிகாரிகளை அடித்து வெளுங்க. அவங்கள வெளுத்துட்டிங்கன்னா சரி, உங்களுக்கு இந்த இபி கரண்ட்டு இதெல்லாம் கரெக்டாகிடும். அதில் எவன் வந்து அந்த இவங்ககிட்ட எலும்பு துண்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னு இதை கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல கண்டுபிடிச்சி அவங்கள தான் அவங்களுக்கு தவறு செய்த அதிகாரியை விட்டுறாதீங்க.
அப்போ கீழ்நிலை அதிகாரி கூட எல்லாமே சரியாக. அதனால் மிகச் சிறப்பான ஆட்சியை நீங்கள் நடத்தணும்னா அதிரடி ஆக்ஷனில் இறங்கணும். இந்த இடத்துல அண்ணாமலை மட்டும் இன்றைக்கி முதல்வராக இருந்தால் எத்தனையோ உயர் அதிகாரிகள் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர் வரைக்கும் கேஸெல்லாம் தோண்டி இன்னைக்கு அப்படியே தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கும். மக்கள் மத்தியில் அது ரொம்ப நாளைக்கு பேசும். அந்த மாதிரி ஆக்ஷன்களை எடுங்க. இனி இந்த என்னது தற்செயல் நீக்கம் சஸ்பென்ஷனுங்கிறத விடுங்க. எதுக்கு மன்னிப்புங்கிறதெல்லாம் அந்த வேலையே இல்லை. மன்னிப்பு, அதாவது இந்த விஜயகாந்த் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி மன்னிப்பு, எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவார். அது மாதிரி மன்னிப்புக்கெல்லாம் வேலையை கொடுக்காதீங்க. அவ்வளோதான். ஒன்று நீ ஊழல் பண்ண படத்தை 2 மடங்காக கட்டுறியா, இல்லை டிஸ்மிஸ் ஆகுறியா, ஒரே வழி டிஸ்மிஸ் பண்ணி விட்ருங்க. அரசாங்கம் மிகச்சிறப்பான முறையில் நீங்கள் சாட்டையை சுழட்டினீங்கன்னா நடக்கும். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் ஏழைகள் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு எம்ஜிஆர் பண்ணார். அது மாதிரி நீங்கள் அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ் அவர்களே இன்னும் கடுமையாக நீங்கள் சாட்டையை சுழட்டினீங்கன்னா பொதுமக்கள் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நிம்மதியாக போய் சாமியை தரிசனம் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.